another, admonish one another, build one another up, bear one another, be kind to one another, be devoted to one another, pray for each other, don't judge one another, serve one another, honor one another, pray for one another, submit to one another. மே ஃபஸ்ட் வீக்கில் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்தே பேக் பெயினில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஏப்ரல் ஃபுல்லாகவே நான் ஒர்க் போயிட்டு தான் போயிட்டு இருந்தேன். அந்த வழியோடு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமில் என்னால் உட்காந்து ஒர்க்கே பண்ண முடியல. உட்காந்துட்டு கொஞ்சம் நான் ஒரு ½ மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்திரிச்சா கூட நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே டைமில் கரெக்டாக எனக்கு வீட்லேயும் ஹெல்ப்பே இல்லாமல் மெய்டு அவங்க சிக் ஆகிட்டாங்க. ஸோ எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் எல்லா வேலையும் நானும் பண்ணணும். ப்ளஸ் சிக்குன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் 3 வீக்ஸ் நான் மெடிக்கல் லீவ் எடுத்திருந்தேன். எங்களமோ ஹாஸ்பிட்டல் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸு, ஃபிசியோதெரப்பி, யோகா, ஆர்த்தோ டாக்டர் வந்து 2 ஆர்த்தோ டாக்டர் பார்த்தவங்களுமே சர்ஜரி தான் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 2018 டைம்லேயே நான் வீட்டில் கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். அந்த டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் போயிடுவாங்க, பிள்ளைங்களாம் பயங்கர குட்டீஸு. வீட்டில் ஏசி மாட்டணும் ரூமில். நானே கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணதுக்கு பெட்டெல்லாம் மூவ் பண்ணி கட்டில் பீரோ 2மே அந்த ஏசிக்கு கீழே தான் இருந்தது. அதெல்லாம் மூவ் பண்ணி வச்சுருந்தது. அவங்களே பண்ணிட்டு தான் ஏசி மாட்டினாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மூவ் பண்ணுறதும் நானே தனியாக பண்ணிட்டேன். ஸோ அது அந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2020 என்னோட லாக்டவுன் டைமில் ஜேன் பர்த்டே வரும்போது அவளுக்கு கேக் நானே செஞ்சு வீட்டில் எல்லாம் க்ளீனிங்லாம் பண்ணி அப்படி ஒரே நாள் பயங்கர ஸ்ட்ரெயின் பண்ணேன். அப்பயும் அப்படி அடுத்த நாள் பர்த்டே காலையில் எந்திரிக்கவே முடியல. ப்ரஷ் பண்ண பாத்ரூம் போனேன், அப்படியே வாஷ் பேசினை குடிச்சிட்டு விழுந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கூப்பிட்டு அவங்க தான் வந்து என்னை பெட்டில் படுக்க வச்சாங்க. அந்த மாதிரி மோசமாகிடுச்சு. ஆனால் அப்பயுமே வந்து ஒரு 1 வீக்கில் சரியாயிடுச்சு. இந்த 2 பீரியடுமே எனக்கு வந்து மேபி ஒரு சோர்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஒரு 1 வீக் பெயின் சப்சைட் ஆகி ஒரு சப்சிக்வெண்ட்டாக 1 மந்த்தில் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி நார்மல் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறத்தில் நான் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் இருந்தேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்படி இருந்தேன். பட் எனக்கு நான் இந்த ஸ்கேனோ அதெல்லாம் எடுத்து பார்க்கல. இந்த வாட்டி நான் எடுத்த என்ன ஒன்றுமே பண்ணலையே, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே புரியல. அப்புறமா ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸ்பைனில் எல்லா லெவல்ஸுமே L1 L2 மட்டும்தான் நார்மலாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்க எல்லா லெவல்ஸுமே டிஸ்பல்ஜ் இருக்குது அண்டு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது. அதனால எனக்கு கால் ஃபுல்லாக ரேடியேட்டிங் பெயின். 2 கால்லையுமே கால் ரொம்ப வலிக்குச்சு. இது அந்த பேக் பெயின் கூட என்னால் பெண்ட் பண்ணும்போதோ ஏதாவது பொசிஷன்லையோ அப்படி வலிச்சுட்டு இருந்தோடய அந்த காலில் இருக்க பெயின் அப்படியே கான்ஸ்டன்ட் பெயின். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெடிக்கல் லீவில் இருந்தேன். காலையில் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே